Hello guys, welcome back to another episode of Women's Mic. நான் உங்க போஸ்ட் சங்கவி பேசுறேன். இன்னைக்கு நம்ம கூட சூப்பர் ஸ்பெஷல் இருக்காங்க. அவங்க யாருன்னா some stories don't rise in a straight line. They rise after a long silence. Today we have someone who proved that 16 years is not too late to start. She chose family over ambition. She never let her inner peace die. So when destiny opened one small window at NASA, she didn't just walk through it, but she built a whole new path for thousands of young Indians. From being a homemaker to launching satellites in the sky, her comeback is one of India's most powerful examples of courage and resilience. We are very honored to welcome the founder and CEO of Spacekit India, Dr. Srimathi Kesan, to Women's Mic. Welcome, ma'am. தேங்க்யூ சங்கவே. ரொம்ப அழகா ரொம்ப பெரிய விரிவாக்கமான ஒரு பியூட்டிஃபுல் இன்ட்ரோடக்ஷன். தேங்க்யூ சோ மச். ஆக்சுவலா நீங்க எங்களோட பாட்காஸ்ட் சொன்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். we are very very excited to start you here ma'am. Thank you. Same here. Lovely to see beautiful women. Young women. Thank you ma'am. Thank you. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு நான் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டேன். நீங்க இன்னும் கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும் மேம். ஓகே, நீங்க ஃபிளாஷ்பேக் அப்படியே கிளறி விட்டுட்டீங்க. ஸோ அதனால ஐ வில் ஜஸ்ட் ஆட் அதுல கொஞ்சம் 18 வருஷம். அது ரொம்ப என்ன சொல்றது, 18 வயசுல எனக்கு திருமணம் ஆச்சு. 18 வருஷம் வீட்டுல இருந்திருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஒரு தேவதை மாதிரி என்னோட ரீமா சிசோரியா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட என்சிசி பெஸ்ட் கேடட் ஃப்ரம் மகாராஷ்டிரா அவங்கள நான் சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க எனக்கு நீங்க இவ்வளோலாம் பேசுனீங்களே, நீங்க இவ்வளோலாம் சொன்னீங்களே, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். ரொம்ப எப்பவுமே என்கிட்ட ஒரு சின்ன ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த சேலஞ்சஸ் பத்தி எனக்கு ரொம்ப பேச பிடிக்காது. பிகாஸ் எல்லாருக்குமே வாழ்க்கையில சேலஞ்சஸ் இருக்கு. சோ அந்த த்ரெஷோல்ட் அப்படிங்கிறது கடவுள் நான் என்ன நினைப்பேன்னா, யாரால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ வரைக்கும் அவரும் அடிச்சுட்டே இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ அதனால சேலஞ்சஸ் பத்தி பேசாம நம்ம எப்பவுமே சிரிச்சுட்டு சந்தோஷமா அதை எப்படி ஃபைட் பண்ணி வெளில வரோம் அப்படிங்கறத பத்தி பேசினா மட்டும்தான் ஐ திங்க் அது ஒரு ஸ்பார்க் யாருக்கு வேணாலும் கிரியேட் ஆகும். சோ அதனால 18 வருஷம் வீட்டுல இருந்தீங்களா? சோ வாட், நம்ம ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம். அதை வாழ்ந்து காட்டுறதுலதான் நம்மளோட மிகை இருக்கு. சோ எப்பவுமே வாட் எவர் ஐ ஸ்டார்ட், எனக்கு இது இல்லையோ அது இருக்கா அப்படின்லாம் கிடையாது. இது மைண்ட்ல இது சோ ஆயிடுச்சு அப்படின்னா இது இது ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மைண்ட்ல வந்திருக்கு. கடவுள் நமக்கு இது கொடுத்திருக்காரு அப்படின்னா திஸ் இஸ் an opportunity, create something big அப்படின்னு தான் எல்லாத்தையுமே எடுப்பேன். ஈவன் அந்த 18 வருஷம் நான் வீட்டுல இருந்தப்ப கூட ஃபேமிலிக்கு தெரியாம லைக் ஆஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருந்தது எனக்கு. you have to do this, you have to do that, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அண்ட் சின்ன வயசுல நம்ம எஸ்பெஷலி ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து நம்ம வரப்போ, நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் பெரிய பெரிய பங்களாஸ்ல லைக் பீப்புள் இருக்காங்க, பெரிய பெரிய கார்ஸ் ஓட்டுறாங்க. அப்படிங்கிறப்போ எனக்கு அது ஏக்கம் மாதிரி இல்லை. ஐயோ அவங்களுக்குலாம் இருக்கு நமக்கு இல்லையே அப்படின்லாம் இல்லை. எனக்கு எங்க அப்பா அம்மாவுக்கு நான் இப்படிதான் சம்பாதிச்சு கொடுக்கணும், இப்படிலாம் பெருமை சேர்த்து கொடுக்கணும். பட் அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி சம்பாதிக்க முடியல, அதெல்லாம் செய்ய முடியலங்கிறதுக்கு பல்வேறு காரணங்கள். நம்மளோட சொசைட்டியோட அமைப்பு, ஏன்னா எப்படி ஒரு டிப்பிக்கல் சவுத் இந்தியன் ஃபேமிலியில திருமணம் ஆனதுக்கு அப்புறம் லைக் ஒரு ஹஸ்பண்ட் அப்பெல்லாம் அது அந்த சம்பளம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு இது கிடையாது, லிமிட் கிடையாது. நீ இவ்வளோ இருந்ததுன்னா இதுக்குள்ள நீங்க வாழ்ந்து காட்டலாமே, அதுதான் ஒரு பெண் அப்படிங்கிற மாதிரி நம்மள சின்ன வயசுல இருந்து வளர்த்துடுறாங்க. சோ அதனால நம்ம அதுக்கு தாண்டி நம்ம எவ்வளவே நான் as a national basketball player 10 nationals விளையாடி இருக்கேன். நான் ஸ்டேட் அத்லீட். நான் பாரா ட்ரூப்பிங், பாரா ஜம்பிங் பண்ணிருக்கேன். நான் ஆல் இண்டியா சில்வர் மெடலிஸ்ட் ஃபயரிங்,
parade commander, Delhi Republic Day select ஆன best cadet of Andhra Pradesh, கனடாக்கு செலக்ட் ஆகியிருக்கேன். 6 months இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி கனடா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு இருந்தா கூட முதல் பெண்மணி வால் பிடித்து பரேட் கமாண்ட் பண்றப்ப ஜெனரல் கேவி கிருஷ்ணராவ் அப்படிங்கிறவரு கெஸ்டா வந்தாரு. அவர் பெரிய ஜெனரல், ஆர்மி ஜெனரல். அவர் எங்க அப்பாவை கூப்பிட்டு இந்த மாதிரி பெண் குழந்தைங்க தான் எங்களுக்கு ஆர்மியில ஜாயின் ஆகணும், இவங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லி கிராஜுவேஷன் முடிக்கட்டும், நாங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்து இவங்களை எப்படியாவது நாங்க வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்லயாவது நாங்க இது பண்றோம் அப்படின்னாங்க. எங்க அப்பா வா அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இதுதான் இவங்களோட திருமண பத்திரிக்கை. இன்னைக்கு நாங்க ஈவினிங் வந்து சென்னைக்கு இவங்களோட கல்யாணத்துக்காக கிளம்புறோம் அப்படின்னு. எங்க அப்பா வாங்காத திட்டு இல்ல, எல்லாரும் திட்டாங்க. இப்படி ஒரு பொண்ணு, இந்த பொண்ணுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு இப்ப உங்களுக்கு என்ன கல்யாணம் வைப்போம் அப்படின்னு. பட் அதுலயும் என்ன பெஸ்ட் நம்மளால பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிதான் நான் யோசிச்சேன். அண்ட் வாழ்க்கையில யாருக்காவது நம்ம வந்து பிரயோஜனப்படணும். இந்த வாழ்க்கை வந்து நம்மளே வந்து சம்பாதிச்சு நம்மளே வந்து இவ்வளோ பெரிய இதுல இருக்கணும், பெரிய கார் வாங்கணும், வீடு வாங்கணும், நகை வாங்கணும் அப்படிங்கிறது எனக்கு இன்டென்ஷன் இருக்காது. அதுக்கு ஈக்குவலா நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு யாருக்காவது நம்மளால உதவி செய்ய முடியுமா, நம்மளால யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா, அதுதான் என்ன வந்து என்னோட சோல் சாட்டிஸ்ஃபைங் மொமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ நான் வந்து ஆர்மியில நான் இருந்து நாட்டை காப்பாத்தலையே தவிர இந்த சின்ன குழந்தைங்களுக்கு லிட்டரலி என்னோட மடியில வந்து the future is there அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. So that is Space Kids India. ஸ்பேஸ் அப்படிங்கிற இன்ஃபேக்ட் அந்த வார்த்தைக்கே வந்து ரொம்ப பெரிய அர்த்தங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ யாருக்கும் தெரியுது. அண்ட் சின்ன குழந்தைங்கள்லாம் இதுல வர முடியுமா, கத்துக்க முடியுமா, ஒரு சேட்டலைட் டெவலப் பண்ண முடியுமா அப்படிங்கறதெல்லாம் was a big question. அண்ட் யாராவது ஒருத்தர் அதை ஸ்டார்ட் பண்ற வரைக்கும் ஐயோ இதெல்லாம் நம்மளால முடியாதுப்பா அப்படின்னு சொல்றதுதான் உலகம். ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓ இவ்வளவுதானா, நாமளும் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. சோ எனக்கு எப்பவுமே வந்து அந்த புதிய பாதை மாதிரி ஒரு புதிய பாதை வகுத்துட்டே இருக்கணும், பின்னாடி நிறைய பேரை கூட்டிட்டு போகணும். பட் ஆனா நம்ம ஒரு பாதையை தனியே பாதை வகுத்துட்டே போகணும் அப்படிங்கிறதுதான். சோ அந்த நோக்கத்துலதான் வந்து எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிய நான் வந்து நாசாக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அம்பாசிடர் ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க எனக்கு. நாசா that is European Space Center, Russian Space Center எல்லாத்தோட ஸ்பேஸ் கேம்ப்ஸ்க்கும் எனக்கு அம்பாசிடரா கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3500 குழந்தைகளை கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு லிட்டரலி வந்து டே பிஃபோர் ஐ வாஸ் அட் பெங்களூர் ஏர்போர்ட்ல பாக்குறப்போ ஒரு பையன் அப்படியே பார்த்துட்டே இருந்தான் குழந்தைய தூக்கிட்டு. யாரா என்னடா இப்படியே பார்த்துட்டே இருக்காரு சிந்தி மேம், ஐ கேம் வித் யூ டு நாசா. என்னடா பண்றேன், நான் பிசினஸ் பண்றேன் மேம். கல்யாணம் ஆகி குழந்தை, ஓ மை காட். சோ இன்னும் அந்த என்னன்னா நம்மளோட வாழ்க்கையோட அர்த்தம் பியூட்டி என்னன்னா நம்ம ஒரு மெமரியா இருக்கும் எல்லாருக்கும். சோ அந்த மெமரிய நல்ல மெமரியா நம்ம சீட்ஸ் சோ பண்ண நல்ல குழந்தைங்க வருவாங்க. அண்ட் இந்த ஜெனரேஷனே வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க, அதெல்லாம் இல்ல. பியூட்டிஃபுல் ஜெனரேஷன் யுவர் ஜெனரேஷன் இஸ் Gen Z. Cool. சோ இதுதான் ஸ்பேஸ் கிட்ஸோட கதைன்னு சொல்லலாம். அங்க ஆரம்பிச்சது ஸ்பேஸ் கேம்ப்ஸ்ல இருந்து, அதுக்கப்புறம் சேட்டலைட்ஸ் ஜர்னி நிறைய பேருக்கு தெரியும். அது ரொம்ப இன்கிரெடிபிளா இன்ஸ்பைரிங்காவும் இருந்துச்சு. எந்த பாயிண்ட் ஆஃப் லைஃப்ல உங்களுக்கு ஸ்பேஸ் எஜுகேஷன் இன்னோவேஷன் கெரியரை சூஸ் பண்ணணும் அப்படிங்கறது பண்ணீங்க? டர்னிங் பாயிண்ட் எப்போ வந்துச்சு உங்களுக்கு? ஷூஸ் எல்லாம் கிடையாது. நான் தான் சொன்னேன்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 18 வருஷம் வீட்டுல இருந்தேன். நான் அந்த 18 வருஷமே நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கிரியேட்டிவ் பர்சன். ஒரு சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஆப்பிள் கட் பண்ணி ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதை எப்படி டெக்கரேட் பண்ணி நம்ம அந்த டேபிள்ல வைக்கிறது. இந்த யூஎஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்து சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒன்னும் இல்ல மிளகு ரசம், ஆனா tempered with peppercorns and with tomatoes, dry tomatoes in a puree of அப்படிங்கிற மாதிரி அந்த டெக்கரேஷன் அந்த மாதிரி விஷயங்கள் கிரியேட்டிவா கொஞ்சம் பண்றது பிடிக்கும், அவ்வளவுதான். அது நான் ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலும் அந்த மாதிரி செய்யணும்னு. So I was a choreographer. நான் வந்து ஒரு 55 RAM shows choreography பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் என்னோட வாய்ஸ் நான் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஆட் ஃபிலிம்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன் ஒரு 6.
எதுவுமே வீட்டுக்கு தெரியாது. நல்ல புள்ள மாதிரி வீட்டுல இருப்பேன். ஒரு கொண்டைய போட்டுக்கிட்டு பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க பாத்தீங்கன்னா யாரு இந்த அம்மா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். வெளியில போனோன்னு என்னடா இது ஜீன்ஸ் போட்ட மகாலட்சுமி வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. இட்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன். women வந்து you can really transform into multiple things. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சதே அதான். இது வந்து ஒரு சேலஞ்சா எனக்கு சொல்ல பிடிக்காது. ஏன்னா வீட்டுல தெரியாது, மாட்டிக்கிட்டா செத்தோம், அதோட அவ்வளவுதான், பேக் ஆஃப். ஓகே, என்ன வேணா நடக்கலாம். ஆனா ஒரு சின்ன துணிச்சல், நம்ம செய்யறது தப்பு கிடையாது. ஓகே, அந்த சோல் சாட்டிஸ்ஃபைங்காக நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள் செய்யணும். எதுக்குமே வந்து பணம் அக்செப்ட் பண்ணாம நான் வந்து எல்லாம் பண்ணிட்டே இருப்பேன். என்னன்னா ஒண்ணு you have to have that மைண்ட் வந்து ஹாப்பியா இருக்கணும், சோல் ஹாப்பியா இருக்கணும், 2 பேருக்கு பிரயோஜனமா இருக்கணும். இது மட்டும் தான் என்னோட மந்த்ராவா இருந்தது. சோ அதுக்காக செஞ்ச செயல் இதெல்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி டோட்டலி. சோ வால் பிடித்த கை தோசை திருப்பி பிடிச்சிச்சு, தோசை கரண்டி பிடிச்ச கை இப்ப ஸ்பேஸ் பிடிச்சிருக்கு, சேட்டலைட்ஸ் பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான். சோ எல்லாத்துலயும் நீங்க ஒரு காமன் பாத்தீங்கன்னா SSS இருக்கு. ஸ்ரீமதி, sword, spatula, space. So it is such a beautiful journey. I have no qualms. எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. இப்படி எல்லாரு கூடயும் நல்லா சிரிச்சு பேசி நல்ல விதமா வந்து ஒரு வாழ்க்கையை லீட் பண்றதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கத்து கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். ஒன்னும் ஒரு இது இப்படி வைக்க தெரியலன்னா இதை வைங்களே அப்படின்னு யாருக்காவது சொல்லு, அது ஒரு சின்ன விஷயம், அது கூட ஒரு சாட்டிஸ்ஃபைங்கா இருக்கும். இந்த மாதிரிதான் என்னோட ஜர்னி. ரொம்ப அழகா இருக்கு உங்களோட அந்த 3 எஸ் அப்படிங்க சொல்றது. ஸ்பேஸ் கிட்ஸ் இந்தியாவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான பர்சனல் சேலஞ்ச் இல்ல ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, அதை எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தீங்க நீங்க? ஸ்ட்ரகிள்ஸ்ங்கிற क्वेश्चन கேட்டாலே எனக்கு ரியலி ஐ கெட், இதுதான் என்ன வந்து கோவப்படுத்துற ஒரு क्वेश्चन ஆக்சுவலி. இட்ஸ் ஓகே. என்னன்னா வந்து ஸ்ட்ரகிள் இருக்காம எதுக்குமே சக்சஸ் கிடையாது. அண்ட் முன்னோடியா இருக்கிறப்ப வந்து உங்களுக்கு எக்கச்சக்க பிரச்சனைகள். See, because I am from a commerce background. நான் வந்து என்ஜினியர் கிடையாது, ஏரோஸ்பேஸ் பத்தி எதுவுமே தெரியாது. And அதை தாண்டி I was from a humble background. அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னா 18 வயசுல திருமணம், 18 வருஷம் வீட்டுல. உங்களுக்கு என்னதான் இருக்கும், அப்ப நாலேஜே இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் ஒரு क्वेश्चन இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேசுறதுக்கு அந்த லாங்குவேஜ் கூட நம்ம மறந்துடுவோம். இங்கிலீஷ் எப்படி பேசணும்னு கூட தெரியாது. பிகாஸ் நம்ம வந்து இங்க காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு கடையில பேசுவோம், உங்களுக்கு பருப்பு கொடுப்பா, அரிசி கொடுப்பாரு, அதை பேசுவோம். இல்லையா 1 லிட்டர் பாலா, 5 கெஸ்ட் வராங்க, 3 லிட்டர் பால் வேணும், இது பேசுவோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் நம்ம மைண்ட்ல இருக்கும், பேசுவோம். குழந்தைக்கு அஃப்கோர்ஸ் ஐ ஹேட் மை பேபி கேர்ள் இம்மீடியட்டா கல்யாணத்துக்கு அப்புறம். ஸோ அவங்களுக்கு ஸ்கூலுக்கான அந்த எஜுகேஷன் அதெல்லாம் மட்டும் நம்ம சொல்லி தரது மட்டுமே தான் தவிர பாக்கி நம்ம வந்து தமிழ் தான் இங்க பேசுறோம். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து குழந்தைங்களுக்கு பாஸ்போர்ட்ஸ் எடுக்கணும், யூஎஸ் கான்சுலேட்க்கு வந்து நீங்க வந்து யூ ஹாவ் டு ரைட் இமெயில்ஸ், லைக் கான்சுல் ஜெனரல் ரிக்வெஸ்ட் பண்ணி விசாஸ் கேட்கறதுக்கு யூ ஹாவ் டு ரைட் இமெயில்ஸ். இங்க இருந்து நாசாவோட இன்டராக்ட் பண்றதுக்கு யூ நீட் ஒஃபிஷியல் இமெயில்ஸ். எதுவும் எனக்கு வந்து வரல. அப்ப ரொம்ப சிம்பிளா. அண்ட் பிளஸ் எனக்கு வந்து சிஸ்டம் யூஸ் பண்றதும் தெரியாது, பிகாஸ் ஐ வாஸ் அட் ஹோம். ஸோ அப்பெல்லாம் வந்து இன்டர்நெட் கெஃபேன்னு ஒண்ணு இருக்கும், ஒரு 30 ரூபா கொடுத்தா 1 hour நம்ம வந்து போய் அக்சஸ் பண்ணலாம். ஸோ எப்படின்னா இப்படி ஏன்னா டைப்பிங் தெரியாது. ஸோ டக்கு 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 டக் இப்படிதான் நான் வந்து ஜகிள் பண்ணி கத்துக்கிட்டேன் டைப்பிங். வாட் இஸ் இமெயில், எல்லாமே வந்து செல்ஃப் லேர்னிங். பட் ஒண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், என்னை பத்தியே எனக்கு ஒரு சந்தோஷமான என்னன்னா, ஐ நெவர் கிவ் அப் ஆன் எனிதிங். எது எடுத்தாலும் வந்து ஃபுல்லா ஆழமா நம்ம வந்து படிக்கணும், கத்துக்கணும். டிகிரி வேணா வாங்கல, பட் சேட்டலைட்ஸ் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னு தினைக்கும் நான் வந்து நாசாவோட பேப்பர்ஸ், ஈசாவோட பேப்பர்ஸ், கியூப்சாட் யாரு எப்படி வந்தது, அது யாரு அதை உருவாக்கினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே நான் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். வாட் இஸ் அ சென்சர், என்னென்ன சென்சர்ஸ் என்னென்ன வேலை செய்யும், இது வந்து யாரும் தடுக்க மாட்டாங்கல்ல. சோ அதனால இதெல்லாம் நான் வந்து படிச்சு கத்துக்கிட்டேன். பட்
நீங்க பாத்தீங்கன்னா உலகம் இதுக்கு அங்கீகாரம் கொடுக்காது. That is the sad part. என்னன்னா உங்களை போட்டு கொத்தி எடுத்துட்டே இருக்கும். ஐயா இவங்க என்ஜினியர் இல்ல, ஐயா இவங்களுக்கு ஸ்பேஸ் தெரியாது, ஐயா என்ன நாசா போயிட்டு வந்துட்டா எல்லாம் தெரியுமா அப்படின்னு நம்மள போட்டு அப்படியே என்ன பண்ண மனசு புண்படுத்திட்டே இருக்கிறது வந்து உலகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதுல நம்ம சோர்ந்து துவண்டு போயிட்டா இன்னும் ஏறி மிதிக்க பிடிக்கும். ஆனா ஒரே ஒரு செகண்ட் இப்படி திரும்பி பார்த்து இதெல்லாம் ஒண்ணும் இல்லடா நான் வரேன் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணிக்கிட்டோம்னா யாருமே நம்மள தொட முடியாது. சோ பணம் பேரு எல்லாமே வந்து வாஸ் சேலஞ்சிங். ஏன்னா அந்த காலகட்டத்துல வந்து குழந்தைங்களை நாசா கூட்டிட்டு போகணும்னா பாஸ்போர்ட் வேணும். பாஸ்போர்ட் பேரண்ட்ஸ்க்கே பாஸ்போர்ட் அப்பெல்லாம் கிடையாது. நான் சொல்றது வந்து 2010, 2009, 2010 பேரண்ட்ஸ்க்கே பாஸ்போர்ட் கிடையாது. அப்ப குழந்தைக்கு எப்படி பாஸ்போர்ட் இருக்கும்? அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் யூஎஸ் விசா எவ்வளவு டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதெல்லாம் தாண்டி ஒரு 100 குழந்தைங்களை கூட்டிட்டு போகணும், கூட்டிட்டு போயிட்டு ஜாக்கிரதையா கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறது இட்ஸ் a huge responsibility. ஒரு குழந்தை 2 குழந்தை சொந்த குழந்தைய கூட்டிட்டு போறது such a challenge. பட் நம்ம வந்து யார் வீட்டு பிள்ளைங்களோ கூட்டிட்டு போறோம். ஆனா அது எல்லாம் என் குழந்தைங்க மாதிரி லிட்டரலி நான் வந்து ஒரு கோழி குஞ்சு மாதிரி தான் அவங்கள பார்ப்பேன். ஒரு ஒரு அம்மா ஹென், ஒரு குட்டி அந்த குஞ்சு ஹென் எல்லாத்தையும் எப்படி பார்த்து கூட்டிட்டு போகுமோ எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கும். அண்ட் ஒரு குழந்தையுமே வந்து என்னன்னா ஓப்பன் அப் ஆகுவாங்க அங்கதான். So that's where my psychology applies. நான் வந்து I've not done graduation per se, பட் வந்து எனக்கு மனுஷங்களை ரீட் பண்றது, நான் புத்தகங்களை படிக்கிறத விட மனுஷங்களை ரீட் பண்றது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். கூட்டு குடும்பத்துல வேற இருந்திருக்கேன். ஸோ அதனால எனக்கு தெரியும் அந்த ஹேபிட்ஸ் அண்ட் எப்படி நீங்க வந்து மேனேஜ் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட குடும்பமே நமக்கு சொல்லி கொடுக்குது. ஸோ யூ டோன்ட் நீட் டு டூ an MBA outside. உங்களோட வீட்லயே உங்களுக்கு MBA வந்து, அஃப்கோர்ஸ் நான் MBA முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாக்டரேட் பண்ணேன், that's a different story. பட் சொல்றேன், so everywhere there was challenges, but I loved it. ஏன்னா அதெல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு வெற்றி இன்னைக்கு வந்து சுவாரஸ்யமா இருக்காது. கரெக்ட் மேம். எது எல்லாமே வந்து ஜாலியா பண்ணணும் மேம், அப்பதான் எல்லாமே இருக்கும். அந்த என்னவா இருந்தாலும் அந்த அந்த சிரிப்பு இருக்க பாத்தீங்களா, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய ஜுவல்லரி நமக்கு. ஏன்னா எல்லா கஷ்டத்தையும் உள்ள பாட்டில் அப் பண்ணிட்டு ஏதோ பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம சிரிக்கிறோம் பார்த்தா, அப்ப வந்து நமக்கு அந்த குவெஸ்டனுக்கான ஆன்சர்ஸ், ப்ராப்ளம்கான ஆன்சர்ஸ் அதுவே வந்துடும். So you just sit down calm. பதட்டத்தோட எந்த வேலையும் செய்யறதை விட ஒரு காமா ஒரு 5 நிமிஷம் டீப் பிரெத் எடுத்துட்டு ஒரு ஏன்னா நான்லாம் வந்து அந்த ஓல்ட் ஸ்கூல் இல்ல, ஸோ பேப்பர் பென்சில் வச்சு எழுதணும் எதுவா இருந்தாலும். ஸோ பேப்பர் பென்சில் வச்சு இது ப்ராப்ளமா, ஓகே 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 அப்படின்னு உட்காந்து செஞ்சோம்னா செஞ்சுக்கலாம். சூப்பரா சொன்னீங்க. உங்களோட நீங்க சொன்னீங்க வீட்டுக்கு தெரியாது எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனா எப்படியும் இவங்க இவ்வளவு பெரிய ஜேர்னியை நீங்க கிரியேட் பண்ணதுக்கு உங்களுக்கு பேக் போனா யாரு மேம் இருந்தாங்க? வெல், எனக்கு கடவுள் மேல அதிக நம்பிக்கை. எனக்கு வந்து என்னோட பஞ்சிங் பேக் எல்லாமே வந்து கடவுள் தான். ஸோ எதுவா இருந்தாலுமே எனக்கு வந்தோடனே அவர்கிட்ட சொல்லிடணும், நிலவு வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஸோ ஒரு ஹாப்பினஸா இருக்கட்டும், ஒரு சாரோவா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், நான் உடனே மாடிக்கு போயிடுவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு நிலவோட பேசிட்டு, நீ மட்டும் நல்லா இருக்கப்பா, ஜாலியா இருக்காங்க, உன்னை கேள்வி கேட்கறதுக்கே ஆள் இல்ல, பாரு நாங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நிலவு கூட பேசுறப்ப. எனக்கு ஃபுல்மூன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. அதை தாண்டி என்னோட டாட்டர் வந்து எனக்கு ஒரு பயங்கர பில்லர் ஆஃப் சப்போர்ட். குட்டியா இருந்தா கூட லைக் ஹியூஜ் சப்போர்ட். எனக்கு வந்து கடவுள் நல்ல வேலை, ஐ ஹாவ் அ பேபி கேர்ள். ஸோ அதனால என்னன்னா அந்த பெண் குழந்தை வந்து நல்ல விஷயத்த கத்துக்கணும்.
சோ அடுத்தது வந்து அவங்க ஒரு இந்த நாட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும், வீட்டுக்கு பிரயோஜனமா இருக்கணும், அந்த மாதிரி ஒருத்தங்களா அவங்க உருவாகணுங்கிறதுக்கு தான் எந்த கஷ்டத்தையுமே நான் வந்து எப்பவுமே ஒரு கஷ்டம்னே நான் பேச மாட்டேன். ஏன்னா நம்ம அந்த மாதிரி சொல்ல சொல்ல அந்த குழந்தை அப்படியே சுருங்கி போயிடும். சோ நம்ம ஒரு குழந்தைன்னு நினைக்கிறோம், ஆனா இந்த குழந்தை கிளாஸ்ல போய் my mom is struggling, my momனு அழ ஆரம்பிச்சிருவாங்க. அங்க ஒரு 10 குழந்தைங்க இவங்கள மாதிரியே சேருவாங்க. சோ இந்த 10 100 ஆகும், 100 1000 ஆகும், அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும் நெகட்டிவிட்டி. சோ இது இல்லாம எவ்வளவு நம்மளால ஒரு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ அதுதான் நான் வந்து இங்க இருந்து நாசாக்கு சரி, ஈசாக்கு சரி, GCTC கூட்டிட்டு போறப்ப குழந்தைங்கள்ட்ட பேசுற விஷயமே அதுதான். சோ எனக்கு வந்து அந்த அது என்ன சொல்லுவாங்க, லேப் ராட்ஸ் மாதிரி இவங்க எல்லாருமே. சோ எப்பெல்லாம் நான் வந்து கூட்டிட்டு போறேனோ குழந்தைங்கள, அப்பெல்லாம் எனக்கு வந்து என்னோட சைக்கலாஜிக்கல் இதெல்லாம் அவங்களுக்கு நல்ல பூஸ்ட் பண்ணி விட்டுடுறது. சோ வந்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து சார்ஜ்ட் அயான்ஸ் மாதிரி இருப்பாங்க. So I'm so happy இதெல்லாம் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு. So challenges வந்து எக்கச்சக்கம் வந்துட்டே இருக்கும், பட் நம்ம தான் வந்து we have the answers within us. So எப்பெல்லாம் நமக்கு ப்ரெஷர் சேம்பர்ல போடுறாங்களோ அப்பதான் நம்ம வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா திங்க் பண்ணுவோம், பியூட்டிஃபுல்லா நம்மளால வந்து எப்படா வெளில வர முடியும்னு நினைப்போம். So I'm very happy that way. நைஸ். நான் வந்து நீங்க யாரும் உங்க பேக் போன் கேட்காம நான் நினைச்சு ஹஸ்பண்டா இருப்பாங்க, அப்பாவா இருப்பாங்க, யாரா இருப்பாங்க நினைச்சேன். ஆனா நினைச்சு கூட பாக்க நீங்க நிலவு உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்க சொல்லுவீங்க. இப்ப கல்யாணம் வரைக்கும் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு பெருசா நம்ம சொசைட்டில அட்லீஸ்ட் எங்க ஜெனரேஷன் வரைக்கும் பெரிய சே கிடையாது, அவங்களால ரொம்ப பெருசா சொல்ல முடியாது எதுவுமே. ஹஸ்பண்ட் வந்து இஸ் a very very nice gentleman, பட் என்னன்னா born and brought up அந்த எரா. சோ அந்த எரால வந்து யாருமே ரொம்ப சும்மா மண்டையாட்டாத அந்த எரான்னு சொன்னா ஓகே இவங்க ஏதோ 60 வயசு போல இருக்குன்னு நினைச்சா கொண்டுடுவேன். Okay, always 16. Okay, so அவங்களுக்கு எல்லாம் வந்து எப்படின்னா திருமணம் ஆற வரைக்கும் பெண் என்ன வேணா பண்ணலாம், பட் அதுக்கப்புறம் வந்து it has to be a mother, a wife, ஒரு daughter-in-law, இந்த மாதிரிதான் அவங்க பார்த்து பழகி இருக்காங்க. சோ அப்படி பார்த்து பழகினதுனால அவங்களால வந்து புதுசா எதுவும் ட்ரை பண்றதுக்கு ஒரு பயம். சொசைட்டி என்ன சொல்லும், வீடு என்ன சொல்லும், அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, அதனால நீ வீட்லயே இரு நான் தான் சம்பாதிச்சு கொண்டு வரேன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல தான் லிவ் பண்ணோம். அதை எடுத்து அந்த முதல் அடி எடுத்து வைக்கிறப்ப இட் இஸ் நாட் ஈஸி. ஈவன் டுடே தேர் இஸ் லாட் ஆஃப் அந்த கில்ட். ஐயோ நம்ம இதை மிஸ் பண்ணிடக்கூடாது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து 24/7 நம்ம அவைலபிளா இருப்போம் அவங்களுக்கு. அந்த 24/7ல இருந்து 20 hours we are available, 4 hours we are going out அப்படின்னா அதை ஏத்துக்கிற மனப்பான்மை கூட ரொம்ப டிஃபிகல்ட். பட் அதையும் எப்படி நம்ம அதை சந்தோஷமா கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ட்ரா மைல், அந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட் இருக்கு பாத்தீங்களா, அங்கதான் நிறைய விமென் பிரேக் ஆயிடுவாங்க. ஒண்ணு ரிபெலியஸ் ஆயிடுவாங்க, நான் ஏன் இதை பண்ணணும், எனக்கு இவ்வளவு திறமை இருக்கு, நான் இதை பண்ணணும், அதனால ஐ டோன்ட் கேர் ஐ வாண்ட் டு டு திஸ் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் வந்து எனக்கு இதே வாழ்க்கை இப்படியே இருக்கு அப்படின்னு ஒண்ணு அழுதுருவாங்க. இது ரெண்டும் இல்லாம சிரிச்சுக்கிட்டே I can do this also, I can do that also அழகா பண்ணா நம்மளால முடியும். வெரி நைஸ் மேம். கேட்கவே ரொம்ப நிறைய பேர் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, நீங்க சொல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மேம். ஆக்சுவலா சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சமாளிக்கணுங்கிறது. ஆமா, உலகத்துல நம்ம வாழ போற வாழ்க்கை ரொம்ப சின்னது. அதுல வந்து அந்த வாழ்க்கை சின்னதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பட் அது வாழறப்பதான் நமக்கு தெரியும் ஒரு நாள் எப்படி ஓடுது அப்படின்னு. சோ இப்படி ஃபாஸ்டா ஓடுற ஒரு வாழ்க்கையில நம்ம போய் சாடா அழுதுட்டு இதெல்லாம் டயர்ட் ஆயிடும். We don't need that. நம்ம பெரிய ஹிஸ்டரி கிரியேட் பண்ணலன்னாலுமே அட்லீஸ்ட் நம்ம கூட இருக்கிறவங்க, சுத்தி இருக்கிறவங்க, அவங்களாவது நம்மளை பத்தி ஒரு ஜெனரேஷனாவது பேசினா ஒரு சந்தோஷம் தானே. ஏன்னா ஒரு ஜெனரேஷனுக்கு மேல நம்மளோட போட்டோ வந்து யாரும் மாட்ட மாட்டாங்க.
ரைட். நம்மளோட கொள்ளு பாட்டி அவங்களுக்கு மேல இருக்கிறவங்க எல்லாம் நம்ம என்ன போட்டோவா மாட்டி வச்சுப்போம், நமக்கு யாருன்னு கூட தெரியாது. ரைட், பாட்டி வரைக்கும் பாட்டுவோம். சோ அந்த ஒரு ஜெனரேஷனாவது பேசக்கூடிய ஒரு நல்ல மனிதரா இருந்தாங்க, இவங்க எவ்வளவு போல்டா பிரேவா இந்த மாதிரி இருந்தாங்கன்னு சொன்னா வரக்கூடிய சில்ட்ரனும் ஐ திங்க் ஐ ஷுட் பி லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி இருப்பான். சோ அது இருந்தாலே பெரிய விஷயம். மேம், நீங்க நிறைய பொண்ணுங்களுக்கு நீங்க ஒரு ரோல் மாடலா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கு ரோல் மாடலா இருந்திருப்பாங்களா? அவங்க யாரு? அவங்க எப்படி உங்களோட விஷயம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்க? சரி, எனக்கு வந்து புக்ஸ் படிக்கிறது எனக்கு அவ்வளோ பெரிய பொறுமை இல்லை, டு பி வெரி ஆனஸ்ட். ஆனா எனக்கு வந்து மனுஷங்களை படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இப்ப நான் ஒரு இடத்துல உட்காந்தேன்னா, ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும், ஏர்போர்ட்டா இருக்கட்டும், எங்கெல்லாம் மனிதர்கள் நிறைய நடந்து போயிட்டு இருக்காங்களோ ஒருத்தரையும் நான் வந்து பார்த்துட்டு இருப்பேன். இட்ஸ் நாட் ஜட்ஜ்மெண்ட். ஐ டோன்ட் ஜட்ஜ் பீப்புள், பட் அவங்களோட கான்வர்சேஷன்ஸ், அவங்களோட முகபாவங்கள், யூனோ, அவங்க குழந்தைய கூட்டிட்டு போனா எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க, இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப படிக்க பிடிக்கும். சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து பார்த்தேன்னா, நிறைய பேர் டே டு டே லைஃப்ல நீங்க வந்து பார்த்துட்டே இருப்பீங்க எவ்வளோலாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ரோல் மாடல்ஸ் அப்படின்னா விமெனுக்கு வந்து எவ்ரிடே வந்து குட், யூ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டே இருக்க முடியாது. பட் நிறைய இடத்துல வந்து அதுதான் தேவைப்படுது. பிகாஸ் அவ்வளோ சேலஞ்சஸ் இருக்கு விமெனுக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப யாராவது ஒருத்தர் யூர் குட்னு சொல்லிட்டே இருக்கு. பட் அந்த யாராவது ஒருத்தர் வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா? முடியாது. ரைட், எல்லாமே இங்க இருக்கணும். சோ ஐ ஆல்வேஸ் பிலீவ், இன்னைக்கு நான் இப்படி இருக்கேனா, நாளைக்கு இதை விட ஒரு படி என்னால மேல இருக்க முடியுமா, அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் மேல போக முடியுமா, அதை நான் வந்து கண்ணாடியில பார்த்து எவ்ரிடே நான் வந்து ரசிப்பேன். Hey, you're cute today. Good. Probably you should do this. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்னோட ரோல் மாடல் நான் தான். ஏன்னா என்னோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்னால எப்படி ஒரு வாழ்க்கை அமைக்க முடியும், மற்றவங்களுக்கு எப்படி என்னால பண்ண முடியுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். ரைட், மற்றவங்க வாழ்க்கையில இருந்து நான் கொஞ்சம் பகுதிகள் வேணா எடுத்துக்கலாமே தவிர, என் மனசு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, என் மைண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு, என்னால எப்படி இதை சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண முடியுதுன்னு சொல்லி. ஸோ அதனால நான் என்னைய ரொம்ப ரசிப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னங்க. அதனால எனக்கு ரோல் மாடல் நான் தான். இது வந்து ஒரு ரோல் மாடல்ங்கிறது எல்லாமே வித்தியாசமா இருக்கு மேம். நினைச்சுட்டு பாக்குறேன் நீங்க இந்த மாதிரி ரோல் மாடல் சொல்லுவீங்கன்ட்டு. தேங்க்யூ சங்கவி, தேங்க்யூ. நீங்க ஒரு நாள் ஓடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல, எவ்வளவு வந்தாலுமே பர்ஸ்டோட ஆனது கிடையாதா? அதை எப்படி நீங்க ஓவர் கம் பண்ணீங்க? அது உப்புக்காரம் சாப்பிடுறோம்ல, சோ எல்லாருக்கும் வந்து ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது காமன். அந்த ஃபீலிங்ஸை வந்து பர்ஸ்ட் அவுட் எப்படி ஆகிறோம் அப்படின்னு. இப்ப எனக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கலைங்கிறதுக்காக நான் வந்து என்னோட கோபத்தை ஐ கான்ட் ஷோ இட் என்னோட ஹஸ்பண்ட் கிட்டயோ, என்னோட குழந்தைகிட்டயோ, இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ நான் காமிக்க முடியாது. ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இருக்க பார்ட்டி கிடையாது. என்னால ஒரு விஷயம் பண்ணலைன்னா அதுக்கு என் மேலதான் நான் கோவப்பட்டுக்கணும். ரைட், சோ நான் அழணுமோ கோவப்பட்டுக்கணுமோ, எனக்கு பாத்ரூம் இஸ் த பெஸ்ட் பிளேஸ். ஸோ நான் போயிட்டு பாத்ரூம்ல ஒண்ணு அழணும்னா பாத்ரூம்ல அழுவேன். போயிட்டு அப்படின்னு அழுதுட்டு மிரர் பார்ப்பேன். மிரரை பார்த்துட்டு ஐயா ஸ்ரீமதி இவ்வளவு அசிங்கமா இருக்க, நீ அழுதா நல்லா இல்லை, கம் ஆன் வாஷ் யுவர் ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நானே வாஷ் பண்ணிட்டு, நான் போடுற ஒரே மேக்கப் லிப் லைனர் மட்டும்தான். லிப் லைனர் போட்டுட்டு ஓகே நான் ஐம் குட் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு ஒரு டிரைவ். அந்த ஃப்ரெஷ் ஏர் மேல படப்பட புது பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வரும், புது யோசனைகள் வரும், சிந்தனைகள் வரும். கொஞ்ச நேரம் போனை சைலண்ட் போட்டுட்டு இளையராஜா பாட்டு போட்டு அப்படி டிரைவ் போனா எல்லாமே மறந்துடலாம். அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி எனக்கு ஏதாவது கோபம் வந்ததுன்னா அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா, கார் விண்டோ எல்லாம் ஏத்திட்டு மியூசிக்க லவுடா போட்டுட்டு பிடிச்சி யார திட்டணுமோ
எல்லாத்தையும் திட்டி கத்தி எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிப்பேன், என்ன பண்ண நீ, பைத்தியம் லூசு, ரோட்ல போறவங்க எல்லாம் உன்னை பார்த்து சிரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய் நல்ல ஒரு திருப்பி இளையராஜா பாட்டு, காஃபி. எனக்கு காஃபி அண்ட் டீ கொஞ்சம் பைத்தியம் எனக்கு. சோ நல்ல ஒரு காஃபி, 2 குக்கி, ஃபினிஷ். சூப்பர் ஹாப்பி, மூட் சேஞ்ச். நல்லா இருக்கு. ட்ரை பண்ணு, சூப்பரா வேலை செய்யும். இதுக்குன்னு ஒரு 2-3 பாட்டு வச்சிருப்பேன், இந்த மோட்டிவேஷன் பாட்டு மாதிரி. ஒரு பூக்களுமே அதெல்லாம் இல்ல, ஹிந்தில ஒரு பாட்டு வச்சிருக்கேன், கைடு அப்படிங்கிற மூவில, பழைய காலத்து மூவி. என்னன்னா அதோட மீனிங் சொல்றேன், லைக் யூனோ ஐ எம் a balloon filled with air. நான் எங்க வேணா பறப்பேன், எப்படி வேணா பறப்பேன், என்னெல்லாம் நீ புடிச்சு அடக்கவே முடியாது. எவ்ரி டே இஸ் a நியூ டே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். ஓகே, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 4-5 வாட்டி கேட்டுடுவேன். அவ்வளவுதான், finished. சூப்பர். நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்க்கறேன் மேம் நெக்ஸ்ட் டைம். நான் you'll be very happy. மத்தவங்களுக்கு தேவையில்லாம தொல்லை கொடுக்க மாட்டீங்க. ஓகே, உங்க கெரியர்ல எந்த ஒரு மைல்ஸ்டோன் உங்க கூட எமோஷனலா கனெக்ட் ஆச்சு? அதாவது டெக்னிக்கலா இல்லாம பர்சனலா ஒரு விஷயம் உங்க ரொம்ப கனெக்ட் ஆயிருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா மேம்? அதை பத்தி சொல்லுங்க. பர்சனலா எனக்கு வந்து ஸ்பேஸ் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரி வந்து ஹேவ் டு டெல் யூ, நான் மூன் சொன்னேன் பாத்தியா, மூனோட பயங்கர அந்த கனெக்டிவிட்டி பயங்கரமா. என்னோட பேரு ஸ்ரீமதி. ஸ்ரீமதி, ஓகே, ஸ்ரீ அப்படிங்கிறது வந்து மகாலட்சுமி. மதி அப்படின்னா எனக்கு தமிழ் அப்போ பெருசா வராது, ஏன்னா நான் வந்து வளர்ந்ததெல்லாம் ஹைதராபாத். சோ தெலுங்குல கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். அங்க வந்து எல்லாரும் ஸ்ரீமதினா கல்யாணம் ஆனவங்க. சோ அதுக்கு கேலி பண்ணிட்டே இருப்பாங்க, இப்படியே ஸ்ரீமதி நாமலி பிள்ளைத்தே அப்படிம்பாங்க. சோ அந்த மாதிரி. பட் இங்க தமிழ்நாட்டுல வந்ததுக்கு சொன்னா வந்து மதி அப்படின்னா சந்திரன்னு தெரிஞ்சது. சோ பேரு வந்து ஐ திங்க் இட் இஸ் காட் இட்ஸ் ஸ்ட்ரென்த். ஸோ அப்படி கூப்பிட மேபி அதனாலதான் எனக்கு வந்து நிலவை ரொம்ப பிடிச்சதா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் அது மேல ஒரு பயங்கர ஈர்ப்பு. ஸோ அதனால எங்களோட அடுத்த மிஷன் பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 27 ஸ்பேஸ் மிஷன்ஸ் டிசைன் அண்ட் லான்ச் பண்ண ஒரே உமன் ஃபவுண்டர் இன் த வேர்ல்ட். ஓகே, ஸோ 18 வருஷம் நீங்க வீட்டுல இருந்தா கூட நம்மளால உறுதியா ஒரு விஷயம் செய்யணும்னு முதல் படி எடுத்து வச்சா அது கண்டிப்பா என்ன நீங்க என்விஷன் பண்றீங்களோ அதை கண்டிப்பா பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம். இந்த லைஃப் எனக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பர்பஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு லைஃப். ஏன்னா பிகாஸ் எங்களோட இந்த மிஷன்ல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கேர்ள் சில்ட்ரனுக்கு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில நிறைய கொண்டு வரணும் அப்படிங்கிறதுதான் ஆசை. ஸோ ஏற்கனவே வந்து இந்தியாவோட 75th இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்கு வந்து அசாதி சாட், ஓகே, இது சேட்டலைட், ரியல் சேட்டலைட். ஓகே, ஸோ ரியல் சேட்டலைட் இது. ஸோ இந்த சேட்டலைட் நாங்க பில்ட் பண்ணோம். எப்படின்னா 750 பெண் குழந்தைங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் கிராமத்து குழந்தைங்களை எடுத்து அவங்கள மெயின் ஸ்ட்ரீம்ல கொண்டு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருக்கும் பங்கு இருக்குங்கிற மாதிரி அவங்களுக்கு கத்து கொடுத்து இந்த சேட்டலைட் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணோம் இஸ்ரோ மூலமா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ ஸ்ட்ராங் அம்பாசிடர்ஸா இருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்ச உடனே திருமணம் ஆக வேண்டிய குழந்தைங்க இன்னைக்கு வந்து இந்த சேட்டலைட் எக்ஸ்போஜர் கிடைச்சதுனால நிறைய டிவில அப்பியர் ஆனாங்க. நிறைய மீடியா, சிஎம் கூப்பிட்டு அவங்களுக்கு அவார்டு பண்ணி எல்லாம் பண்ணோம்னா அவங்க பேரண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப புதுசா இருந்தது இது. சோ இந்த குழந்தைங்க என்ன பண்ணிருக்காங்க, இத ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு, அம்மா எனக்கு இன்னொரு 2-3 வருஷம் கொடுங்கம்மா, நாங்க படிச்சுட்டு நாங்க வந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் ஆகிறோம், நாங்க நாட்டுக்கு இதை செய்யறோம், அது இதுன்னு அவங்களுக்கே அவங்கள அறியாம ஒரு சந்தோஷம். ஓகே, நம்ம குழந்தை திருமணம் மட்டும் இல்ல, இதை தாண்டி ஒரு உலகம் இருக்கு போல அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்து அவங்க இன்னைக்கு வந்து கிராமத்தை தாண்டி ஒரு டவுனுக்கு வந்து படிக்கக்கூடிய அளவுக்கு இம்பாக்ட் கிரியேட் ஆயிருக்கு. சோ அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வாழ்க்கையில என்ன ரொம்ப சந்தோஷம்னா எனக்கு ஐ கேன் டெல் யூ, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அது. இப்ப அது என்ன இருக்குன்னா, லைக் இலான் மஸ்க்
ஃபாஸ்டா உங்களுக்கு இந்த ஸ்டோரி சொல்றேன். என்னன்னா, இலான் மஸ்க் இந்தியாவுக்கு வர வேண்டியதா இருந்தது. அப்போ வந்து ஒரு 13 ஆர்கனைசேஷன்ஸ் சூஸ் பண்ணாங்க, ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன்ஸ். அதுல ஒன்லி உமன் ஃபவுண்டருங்கிறதுனால தே சோஸ் மீ ஃப்ரம் இஸ்ரோ. ஸோ நாங்க வந்து இலான் மஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும். நீங்க என்னதான் பண்றீங்க? இலான் மஸ்க்கு பிரசன்டேஷன் கொடுக்கணும்னா நான் போய் தீப்பெட்டி மாதிரி, அவங்களுக்கு எல்லாம் இது தீப்பெட்டி மாதிரி, அவங்க பண்ற ராக்கெட்ஸ்க்கும் இதுக்கும் நான் போய் இதை காமிச்சேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ வேணா எடுத்துட்டு போலாம். அதெல்லாம் இல்ல, இலான் மஸ்க் செய்யாத ஒரு வேலை, ஸ்பேஸ் கிட்ஸ் செய்யக்கூடிய ஒரு வேலை தான் நம்ம சொல்லணும் அப்படின்னு தீவிரமா யோசிச்சு கான்செப்ட் ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிட்டு தூங்கிட்டேன். அடுத்த நாள் வந்து காலையில கிளம்பி போகணும் டெல்லிக்கு. அவர் வராரு. ஸோ அப்போ வந்து தூக்கத்துலதான் ஆக்சுவலி எனக்கு வந்த கான்செப்ட் என்னன்னா, 108 countries, 12,000 girl children will build one spacecraft, that is satellite, to the moon. Shakti Sat, Mission Shakti Sat. இது எல்லாமே எனக்கு வந்து தூக்கத்துல அப்படியே வந்துருச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் வந்து ஏதோ நிஜத்துல நடக்கிற மாதிரி நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன். அப்ப சடனா எழுந்து பாக்குறேன், இருட்டா இருக்கு. ஸோ இது லிட்ரலி லைக் வந்து ஒரு, ஐ மீன் நிறைய பேர் பார்த்தா they will say பைத்தியமா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு வந்து அது உண்மை. நான் வந்து லிட்ரலி ஐ ஃபேஸ் தட். ஸோ கண்ணை முழிச்சு பாக்குறப்ப எனக்கு அழ ஆரம்பிச்சுட்டேன். லைக் யூனோ, நீ ஸ்ட்ராங்கா யூனிவர்ஸ்க்கு ஒரு விஷயத்த தூக்கி போட்டேன்னா, universe will stand by you, it will protect you, it will give you the ideas. So next day I wanted to do this, I proposed this, but Elon Musk varla, cancel பண்ணிட்டாரு. But அந்த நான் இன்னைக்கும் நான் என்ன நினைப்பேன்னா, அவரு வந்திருந்தா கூட இது எப்படி இருந்திருக்கும் என்னன்னு நமக்கு தெரியாது. பட் இந்த கான்செப்ட் நம்ம பண்ணணும் அப்படிங்கறத உறுதிப்படுத்தி இன்னைக்கு 108 நாடுகள்ல நம்ம வந்து மிஷன் சக்தி சாட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 7000 பெண் குழந்தைங்க 14 இருந்து 18 வயசுக்கு உட்பட்ட பப்ளிக் ஸ்கூல்ஸ்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஒரு கரிக்குலம் பில்ட் பண்ணிருக்கோம். வித் யூனிவர்சிட்டிஸ் ஆல் ஓவர் த வேர்ல்ட், ப்ரொஃபசர்ஸ் எடுத்து 20 பேர் அவங்க இந்த கரிக்குலம் பில்ட் பண்ணிருக்காங்க. அது ஜோஹோ வந்து சப்போர்ட் பண்ணி அந்த கரிக்குலம் வந்து அவங்களோட லேர்னிங் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல்ல போட்டு படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த வருஷம், தட் இஸ் 26 ஏப்ரல் டு ஜூன்குள்ள நம்ம வந்து இன்ஃபேக்ட் ஃபெப்ரவரியில இருந்து ஜூன்குள்ள we have to hand pick ஒரு குழந்தை ஒரு நாடுல இருந்து அண்ட் ஒரு women ambassador அவங்க கூட. ஸோ கிட்டத்தட்ட 300 பேர் நமக்கு இந்தியாவுக்கு வர போறாங்க, கூட்டிட்டு வர போறோம். அவங்க வந்து ஒரு சேட்டலைட் பில்ட் பண்ண போறாங்க. அந்த சேட்டலைட் ஒண்ணு இஸ்ரோ மூலமாக போகும், அல்டிமேட்டா போகிறது வந்து நிலவுக்கு. ஏன் நிலவுக்கு திருப்பி அப்படின்னா, நிலவு வந்து எவ்வளவு பேசினாலும் எனக்கு திருப்பி நிலவு தான் வரும், சாரிங்க. பட் நிலவு வந்து என்னன்னா, அமாவாசை இருக்கு, பௌர்ணமி இருக்கு, நடுவுல தேய்பிறை, வளர்பிறைன்னு எல்லாமே இருக்கு. ஆனா இருக்கிற இடமும் அந்த இடம் எவ்வளவு ஒரு பொசிஷன், அந்த பொசிஷன் ரைட். அண்ட் அந்த புன்னகை மாதிரி என்னைக்குமே வந்து வெளிச்சம் உலகத்துக்கு, எவ்வளவு கஷ்டம் அது சுமந்தா கூட அந்த வெளிச்சம்ங்கிறது வந்து உலகத்துக்கு டெய்லி அது கொடுத்துட்டே இருக்கும், ஒரு பெண் மாதிரி. சோ இந்த சேட்டலைட்டை நம்ம வந்து லோ எர்த் ஆர்பிட்ல நம்ம பிளேஸ் பண்ணோம்னா சிஸ்டம் மூலமா தான் ட்ராக் பண்ணணும். பட் நிலவுல நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் அந்த பெண் குழந்தை அந்த நிலவை பாக்குறப்ப ஓ மை பீஸ் இஸ் தேர் அப்படிங்கிறது, அந்த ஹோப் கொடுக்கறது, ஐ கேன் டூ திஸ் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லீடரா. ஏன்னா விமன் லீடர்ஸ் எவ்வளவு கம்மி உலகத்துல. ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா 2 to 3% தான் வந்து விமன் லீடர்ஸ் இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஜெனரேஷன் should move on and work in this industry and do big things. அதுக்காக வந்து இந்த மிஷன் சக்தி சாட் I think is really helping the children and I need all your wishes and support because இது வந்து என்னன்னா நம்ம கிட்ட 100 கோடி பேங்க்ல வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ற ப்ராஜெக்ட் இல்ல. எல்லார்கிட்டயும் அம்மா தாயே ஒரு 100 ரூபா கொடுங்கம்மா, 100 ரூபா கொடுங்கம்மா. எதுக்கு அப்படின்னா எல்லாரையுமே வந்து ரெஸ்பான்சிபிள் ஆக்கணும். சோ ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட எல்லாரும் உடனே ஓ இந்த என்ன பண்றாங்க இவங்க, இத்தனை பேர்ட்ட 100 ரூபாய் வாங்கியிருக்காங்க, இவங்க என்ன பண்றாங்க, அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது வெப்சைட்டை பார்ப்பாங்க.
சோ அப்ப அந்த குழந்தைங்க என்ன பண்றாங்கன்னு பாப்பாங்க. நம்மளால முடிஞ்சது ஏதாவது சப்போர்ட் வேற பண்ண முடியுமான்னு யோசிப்பாங்க. அண்ட் அடுத்த வாட்டி நம்ம ஏதாவது மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்றப்ப we definitely have to include more girls அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நினைப்புகளுக்காக தான் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து நம்ம வந்து பயணிக்கணும் நிலவுக்கு அப்படிங்கிற ஆசை, ஆர்வம். ஸோ that's Mission Shakti Sat. ரியலி கிரேட் மேம். ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு மேம். நீங்க சொல்லவே ரொம்ப கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. எங்க 750 கேர்ள்ஸ் இவ்ளோ பெரிய நீங்க அங்கேன்னு கூட்டிட்டு போய் இவ்ளோ பண்ணிருக்கீங்கப்ப. தேங்க்யூமா. இந்த ஃபீல்ட்ல பொண்ணுங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கான ஃபீல்ட் சொல்லிருக்கீங்க. சோ இந்த கெரியர் பத்தி சூஸ் பண்றப்போ உங்க ஃபேமிலியும் உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? முதல் விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, நான் வந்து ஆரம்பிக்கிறப்ப ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி பத்தியான விழிப்புணர்வே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து டாண்ட் பண்றதுதான் வந்து. ஸோ நீ வந்து 24 hours நீ அவைலபிள், நீ 4 hours அவைலபிள் இல்லைங்கிறதே வந்து எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். இந்த படிப்பினை இல்லாத ஒரு ரொம்ப இதுவா சொல்லணும் அப்படின்னா ஒரு பொம்பளை அப்படின்னு தானே சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை பாரு, ஒரு ஏரோஸ்பேஸ் படிக்கல, ஒரு என்ஜினியரிங் கூட படிக்கல, இது போய் இது பண்ண போறதா அப்படிங்கிறது. அண்ட் உலகத்திலேயே மிக சிறிய பேலோடு இது கலாம் சாட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து நாசா மூலமா செலக்ட் ஆகி நாங்க சப் ஆர்பிட்டலுக்கு அனுப்பிச்ச பேலோடு இது. ஸோ இது பப்ளிஷ் பண்றப்ப நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 மீடியாஸ் இதை பத்தி கவர் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனா நிறைய எவ்வளவோ படிச்சு நல்ல ஒரு வேலையில இருக்கிறவங்களுக்கு கூட இது அக்செப்ட் பண்ண முடியல. அது எப்படிடா இவங்க பாட்டுக்கு வருவாங்களா, ஏதோ சேட்டலைட்டா என்னவோ லான்ச் பண்ணுவாங்களா, இப்படி மீடியாலாம் பேசுமா அப்படிங்கிறது வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்காக நிறைய ஹேட் மெசேஜஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்து ரொம்ப வலிக்கும். பட் அந்த வலிதான் வந்து நம்மள வந்து நம்மளோட மென்டர்லாம் வந்து யாருன்னா நம்மளோட வலிகள் தான் நம்மளோட மென்டர். ஸோ அந்த ஒரு படியும் ஒரு சேலஞ்சும் நம்ம வந்து கடந்து போகிறப்ப யாருக்கும் புரியாதது. இட்ஸ் ஓகே, we will do it one day, they will speak good. அவ்வளவுதான். நம்ம வந்து அவங்க பேசணுங்கிறதுக்காக இது ஆரம்பிக்கல. இந்த துறையை நானும் சூஸ் பண்ணல. ஸோ இது மேலேந்து சூஸ் பண்ணு, அவங்க நம்மள சூஸ் பண்ணிருக்காங்க. தட் இஸ் கடவுள் நம்மள சூஸ் பண்ணி இந்த பாதையை கொடுத்திருக்காங்க. லெட்ஸ் டூ அவர் பெஸ்ட். அவ்வளவுதான் இருந்தது. அதனால இத பத்திலாம் பெருசா நான் யோசிக்கிறது கூட கிடையாது. நிறைய பொண்ணுங்களுக்கு நிறைய கனவு இருக்கும், அதை அச்சீவ் பண்றதுக்கான சிச்சுவேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கு. அப்படி இருக்கிற பொண்ணுங்களுக்கு உங்க லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்த நீங்க சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? மொத்த லைஃபையுமே நான் வந்து ஒரு ஸ்டோரியா சொல்லிட்டே இருக்க வேண்டியதா. எப்பவுமே என்னன்னா எல்லாரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு எபிசோட்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து அந்த எபிசோட்ல வந்து என்னன்னா அந்த ப்ராப்ளம் மட்டும்தான் ரொம்ப பெருசா தெரியும். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்க கூடிய ஒரு விஷயம் நான் சொல்லணும் அப்படின்னா இருகோடுகள். இப்ப இந்த ப்ராப்ளம் இருக்கிற வரைக்கும் நமக்கு இந்த ப்ராப்ளம் மட்டும்தான் நமக்கு வந்து ரொம்ப பெருசா தோணும். பக்கத்துல அதோட பெருசா ஒரு ப்ராப்ளம் வரப்ப வந்து அந்த ப்ராப்ளம் மேல ஃபோக்கஸ் போயிடும். இந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு ட்ரிவியலா தோணும். ஸோ வாழ்க்கையே இப்படிதான். லைக் ப்ராப்ளம்னு நினைச்சா ப்ராப்ளம் இல்ல, we have the solution, we will walk through. எல்லாருக்கும் கனவு இருக்குமா? யாரும் வந்து கைய புடிச்சுக்கிட்டு போயிட்டு அம்மா உனக்கு இது சாதிக்கணுமா, இந்த பணம் வச்சுக்கோ, பேர் வச்சுக்கோ, கார் வச்சுக்கோ, இது வச்சுக்கோ, அது வச்சுக்கோலாம் கொடுத்துலாம் சாதிக்க சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா பண்ணணும்னா யாரும் சாதிக்க மாட்டாங்க. நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு ஹாலிடேக்கு போவாங்க. ஓகே, சோ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னா no pain no gain. So there should be that pain. Only then you can gain, and when you gain, that happiness is there. So never think anything is a problem. நீதான் வந்து you can do everything அப்படின்னு நினைச்சாலே போதும். wonderful lesson சொல்லிருக்கீங்க மேம். ஆக்சுவலா எல்லா பிரச்சனையுமே நம்ம அணுகுமுறையில தான் இருக்குங்கிறத சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலா கரெக்டா மேம்? அவ்வளவுதான். நெருப்பு சுடுன்னு தெரியும், அதுல போய் கை வச்சா சுட்டுதான் ஆகும்.
சரி, இது ட்ரோன்லாம் வந்து இப்ப பில்ட் பண்ணணும். இப்போ அந்த நெருப்புக்குள்ளேந்து எப்படி வந்து கேமரா பில்ட் பண்ணி உள்ளுக்குள்ள சிக்கி இருக்கிற பீப்புள் நம்ம வந்து எங்கெங்க இருக்காங்க, எங்க வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ் பண்ணணும்னா அந்த தீக்குள்ள போய் தானே ஆகணும். அப்ப அந்த ட்ரோன் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு ஒரு ஷீல்டு ஒண்ணு பண்ணுவோம், ரைட்? அதே மாதிரிதான் நம்ம மனசு, நம்ம மைண்டும். எவ்வளவு நம்ம வந்து நம்மளோட மனசுக்கும் மைண்டுக்கும் ஷீல்டு போட்டு இதெல்லாம் ப்ராப்ளம் இல்ல, we can do it நினைக்கிறோமோ. ஓகே மேம், நம்ம பாட்காஸ்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம் for sharing your extraordinary journey and insights with us. Your words have not only educated us, but also deeply motivated us to become a better person and push our own boundaries. We are grateful for your time, your honesty, and your inspiring presence. Thank you for being with us today, ma'am. Thank you so much, ma'am. Thank you, Sangavi. Thank you, team. Thank you so much for this wonderful. I mean, I'm so sorry for keeping you all awake at this time, but the energy and the smiles and the way you drafted the questions, I think it pushed my boundaries, and I'm so happy. Okay guys, நம்ம எபிசோட்ல இதே மாதிரி சூப்பரான கெஸ்டோட மீட் பண்றோம். Until then, signing off, Sangavi from Women's Team. Take care guys. Bye.